தீயிலிருந்து தப்பிய அந்த இளவரசன் காடுகளுக்குள் மறைந்தான். அவன் உடலில் காயங்கள் இருந்தன, ஆனால் மனதில் தீ எரிந்தது. நான் தோல்வியடையவில்லை, நான் தயாராகிக் கொண்டிருக்கிறேன். காலம் சென்றது. அந்த சிறுவன் ஒரு வலிமையான இளைஞனாக மாறினான். வாள் பயிற்சி, வில்லம்பு பயிற்சி, குதிரை சவாரி, ஒவ்வொரு நாளும் அவன் ஒரு போர்வீரனாக தன்னை செதுக்கியான். அவனைச் சுற்றி நம்பிக்கையான சில வீரர்கள் சேர்ந்தனர். அவன் பெயர் மெதுவாகப் பரவியது. கரிகால சோழன் திரும்ப வருகிறார். ஒரு விடியற்காலையில் அவர்கள் சோழ நாட்டின் எல்லையை கடந்தார்கள். முதல் போர், சிறிய படை, பெரிய எதிரி. ஆனால் கரிகாலனின் தந்திரம் மின்னல் போல விழுந்தது. எதிரிப்படை சிதறியது. ஒரு போர், இன்னொரு போர், ஒவ்வொரு வெற்றியும் அவனை அரியணைக்கு அருகில் கொண்டு வந்தது. இறுதியில் சோழர் கொடி மீண்டும் அரண்மனையில் ஏறியது. கரிகாலன் அரியணையில் அமர்ந்தான். அவன் சொன்ன முதல் வார்த்தை, நாடு முதலில், நான் பிறகு. ஒரு சிறைவாசி இல்லை இனி, ஒரு மன்னன் பிறந்துவிட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.